வணக்கம். பாக்கியராஜ், என்எஸ்சி மார்க்கெட் ட்ரேடர். இப்போ வந்துட்டு நான் லைவ் ட்ரேடு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் கிராஃப் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த கிராஃபில் நான் வந்துட்டு சப்போர்ட் லைன் போடுவேன். இதுதான் சப்போர்ட் லைனு. சப்போர்ட்னால் கீழே வர்றது தான். ஸோ இந்த சப்போர்ட் லைனை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த சப்போர்ட் லைனை கிராஸ் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட்டு கீழாக்க இறங்குது அப்படிங்கிறது அர்த்தம். நான் இப்போ என்ட்ரி போட்ட இடத்த காமிக்கிறேன். நான் வந்துட்டு புட் ஆப்ஷன் போட்டுக்கிறேன், மார்க்கெட்டு கீழே இறங்குற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து கிராஃபை பார்க்குறேன் உங்களுக்கு. ஏன்னா சப்போர்ட்டை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணணும். சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணுனா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும். இப்போ நான் லைவில் காமிக்கிறேன் பாருங்கள். சப்போர்ட்டு மார்க்கெட்டு கீழாக்க இறங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்துட்ருங்க. அந்த ரெட் கலர் கேண்டிலு அந்த ப்ளூ கலர் கோட்டுக்கு கீழே வந்துருச்சுன்னா நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு வரும் பொழுது மார்க்கெட்டு கீழாக்க இறங்கும் பொழுது நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஏன்னா நான் மார்க்கெட்டு கீழே இறங்கும் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கிறேன். மினிமம் அமௌண்ட்டு தான் போட்டிருக்கிறேன். ஒரு 4000 மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கலாம். இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு பாருங்கள், 300 சம்திங் வந்திருக்கு. இப்போ நான் வந்துட்டு மார்க்கெட்டை நம்ம பார்க்கணும். கீழே சப்போர்ட் எது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட்டு கீழே சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே இறங்குது பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ட்ரேடு பண்ணணும். இன்னும் மார்க்கெட்டு கீழே வரும் பொழுது நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டு கொடுக்கும். எந்த அளவுக்கு கீழே வரணும் ஃபுல்லாக நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 400 சம்திங் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்துட்டு அடுத்த கேண்டிலுக்கு கீழே வந்து சப்போர்ட்டில் வந்து நிற்கும் அப்படின்னு நான் வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும் பொழுது நமக்கு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு லிமிட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இவ்வளோ தான் லிமிட்டு அப்படிங்கிறது வெளியே வந்துடணும். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. மார்க்கெட் வந்துட்டு லைவில் போய்கிட்டு இருக்கு. கீழே வந்துட்டு இந்த முன்னாடி உள்ள கேண்டிலுக்கு வந்துட்டு கீழே இறங்கும். ஏன்னா அதுதான் வந்துட்டு லாஜிக்கு. நம்மளை மாதிரி எல்லோரும் அப்படி தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ 470 வந்திருக்கு. இன்னும் மார்க்கெட்டு கீழே இறங்கும் அப்படின்னு நான் ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த சப்போர்ட்டை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணியாச்சுன்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கீழே இறங்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. இப்போ அந்த கோடு போட்டிருக்கிறேன் இல்லையா, அந்த இறங்குது பாருங்கள். லைவ் மார்க்கெட் இது ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக இறங்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த ப்ராஃபிட் வந்திருக்குல்ல 670 சம்திங் வந்திருக்கு. நான் இப்போ ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறேன். ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டா இவ்வளோ தான் லிமிட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியே வந்துடுதோம். ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு 699, ஒரு 50 ருபீஸ் போகும். 600 ருபீஸு ப்ராஃபிட்டு. ஸோ மார்க்கெட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் பண்ணி பண்ணணும். நன்றி, வணக்கம்.